everyone, welcome back to Anish's Life. நான் ஆக்சுவலி சொல்லி இந்த மாதிரி ஹோம் சீரீஸ் வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து லிவிங் ரூமாக தான் செட் பண்ண போகிறோம். நம்ம ஆக்சுவலி இந்த சோஃபா வந்து இப்போ நான் உட்காந்துருக்க சோஃபா வந்து ஆல்ரெடி நாங்கள் அசம்பிள் பண்ணியிருக்க வீடியோ இருக்குது, அதை நான் எப்படின்னு போடுறேன். இது கூட நம்ம இன்னொரு அடிஷ்னல் சோஃபா போட போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ரகு வாங்கியிருக்கோம். அது எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணி இந்த லுக் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குங்கிறத நானும் சொல்கிறேன். இன்கேஸ் நம்ம ஏதாவது சேஞ்சஸ்னா நம்ம அதை ஃபியூச்சரில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது மாதிரி இப்போ அது டெம்பரரியாக இந்த காஃபி டேபிள் வச்சுருக்கோம். இதுவும் நாங்கள் மாற்றணுங்கிற பிளானில் தான் இருக்கோம். ஃபார் நவ் இதுதான் எங்கள் காஃபி டேபிள். ஹலோ, விழுந்து விழுந்து வேலை செய்யறவங்க. உல்டா சார் உல்டா. சோஃபா ரெடி ஆல்மோஸ்ட். பார்ப்போம் மேஜிக். இந்த சோஃபாவை நம்ம பெட்டா மாத்திக்கலாம். அதான் மேஜிக் மேஜிக் மேஜிக். ஓ, இதில் 2 பேர் படுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சோஃபாவுக்கு இங்கே அகெயின்ஸ்டாக ஒரு சோஃபா இங்கே போடணும், அதான் பிளானு. இப்போதைக்கு இதான் வந்திருக்கு. நம்ம இதை மட்டும் மாட்டியிருக்கோம். நெக்ஸ்ட்டு அது வந்தப்புறம் அதையும் மாட்டிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்ம சொன்ன புது சோஃபா. இந்த சோஃபா வந்து ஃபுல்லாக அசம்பிள்டாகவே வந்திருக்கு. ஜஸ்ட் லெக் மட்டும் தான் ஆட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இதை அரேஞ்ச் பண்ணி இங்கே பிளேஸ் பண்ணுறதுங்கிறது தான் பிளானு. ஸோ இங்கே வச்சுட்டு இது எப்படி இருக்கு இந்த லுக் டுகெதர் ஆகுதுன்னு நம்ம பார்ப்போம். இப்போ களத்தில் இறங்குவோம். இப்போதைக்கு என்னால் ஜஸ்ட் தள்ள தான் முடியுது. வாங்க. நான் சும்மானா வாய் லொட லொட லொடன்னு பேசுறது. கேமரா ஆன் பண்ணிட்டா சைலண்ட் ஃபெல்லோ நாங்கிற மாதிரி ரியாக்ஷன். வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரனா. இதோட நல்ல விஷயம் என்னன்னா ஃபுல்லாக ஆல்ரெடி அசம்பிள் ஆகி வந்துடுச்சு. ஸோ நம்ம வேலை ஈஸி. எந்தெல்லாம் 3-4 ஹவர்ஸ் ஆகும் நம்ம சோஃபா அசம்பிள் பண்ணணும்னா. இது எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. ஸோ லெக் மட்டும் தான் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஹேண்டிமேனோட வேலை ரொம்ப ஈஸி. அதான் முதல்ல சொன்னோம்ல, வேலை நம்ம வெள்ளைக்கார மாதிரி. ஆல்மோஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு பெரியா? செம்மையா இருக்கு. பார்த்து தானே வாங்கணும். உட்காந்து பார்த்து ஒரு வாட்டி 2 வாட்டி இல்லை 10 வாட்டி உட்காந்து பார்த்தாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஒரு ஆள் வாங்கினாங்க இந்த சோஃபாவை. ஸோ இது வந்து ஃபேப்ரிக் துணிலான ரெக்லைனர் சோஃபா. இங்கே கீழே இது ஃபோல்டடாக ரெக்லைனர் இருக்குது. இது பவர் ரெக்லைனர், லைக் பட்டன்ஸ் இருக்கும். நம்ம அதை வச்சு ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே அசம்பிள். இது பண்ணியாச்சு. அண்ட் சோஃபா நம்ம எதுவுமே அசம்பிள் பண்ண வேண்டாம். எல்லாமே பை டிஃபால்ட் இருக்கு. அப்படியே எடுத்து வச்சா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. தெரியுதா சோஃபா கொஞ்சம் டார்க்கா இருக்கு. இந்த பக்கம் லைட் இல்ல. நம்ம கொஞ்சம் பிரேக் எடுப்போம். My name is Bella. அப்படி ஃபீல் வருது இந்த சோஃபால. எனக்கு 3 things. ஒன்று வந்து ரெக்லைனர் இருக்கு. எனக்கு ரெக்லைனர் வேணுமா இருந்தது. இன்னொன்று வந்து ஃபேப்ரிக்ல ரெக்லைனர் வேணுமா இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய ஆம்ரெஸ்ட் வேணுமா இருந்தது. கை மட்டும் வச்சுக்காத. ஸோ இங்கே
இதுதான் கேபிள்ஸ் அடாப்டர் கேபிள் இருக்கு. இதை வந்து இங்கே ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம கனெக்ட் பண்ணி ஸ்விட்ச் போர்டில் மாட்டணும். பவர் அடாப்டர். வயர் இது நம்ம நார்மல் வயர். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் இந்த ரெண்டு. இது வந்து இதில் போகும் ஃபைனல். இப்படி பண்ணி இது மட்டும் இது லாக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு இது பல வித்தையை கையில் வச்சிருக்காப்ல. இது க்யூட்டாக இருக்குது. அது கனெக்டடாகவே இருக்கணும், உருவாமல் இருக்கணுங்கிறதுக்காக இந்த லாக். அதுக்கப்புறம் இந்த சைடு எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பொசிஷனுக்கு கொண்டு போவோம். கமான் ஜோர் லகா கே दम लगा के தலை 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 தலை. இப்போ எவ்வளோ ரெக்லைன் ஆகுதுன்னு பார்க்கலாம். எஸ், ஆக்ஷன். ஓகே ஓகே, ஹெட் ரெஸ்ட் ஆகுது பாரு அது அந்த இது. இப்போ புரிஞ்சதில்ல உங்களுக்கு. இப்போ இதை பேக் ரிட்ராக்ட் பண்ணு. இல்லை அதில் பட்டனில் ஜஸ்ட் அப்படி போகுது. உள்ள மேஜிக் 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 மேஜிக், அவ்வளோதான். அப்போ பின்னாடி ஸ்பேஸ் ஓகே. இது பெட்டராக இருக்குல்ல. கொஞ்சம் இந்த பக்கம் மட்டும் தள்ளணும், இல்லைன்னா இங்கே ஸ்விங் வைக்கிறதா இருந்தால் யோசிக்கணும். பட் யோசிக்கலாம். அதுக்கப்புறம் இதுதான் ஹெட் ரெஸ்ட். ஸோ இது இப்படி பொசிஷன் ஃப்ளாட்டாகவும் வைக்கலாம், இன்னொன்று இப்படி இப்படி வச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக பேக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம பொசிஷன் பண்ணிக்கலாம். நைஸ். ஸோ இது வைட் ஆங்கிளில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக. சூப்பர். எப்படி இருக்கு டுகெதரா? கிரே அண்ட் ப்ளூ நல்லா இருக்குல்ல? ஸோ இதை ரக்கை போட்டு நம்ம காம்ப்ளிமெண்ட் பண்ணி இந்த சோஃபாவை இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி இதை கொஞ்சம் உள்ள தள்ளி இந்த ஸ்விங். ஆமாம், இது க்ளீன் பண்ணி இந்த ஸ்விங்கு இங்கே வைக்கணுமா சென்டர்லங்கிறது யோசிக்கிறேன். வச்சு பார்த்துட்டு நம்ம டிசைட் பண்ணலாம். சோஃபா செட் பண்ணியாச்சு. இப்போ ரெக்லைன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வந்து 3 சீட்டர் சோஃபா. 4 பேர் கூட நல்லாவே உட்காந்துக்கலாம். 3 சீட்னா இது பார்க்குறதுக்கு 2 சீட் மாதிரி இருக்கு. ஆனால் 3 பேர் உட்கார்ற சைஸுக்குள்ள சோஃபா. பட் இது அவ்வளோ பெருசாக இருக்குது, 4 பேர் கூட உட்காந்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி உட்காந்துட்டு இங்கே ஒரு ஆள் உட்காந்தா 2 பேரும் ரெக்லைன் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை நாங்கள் வாங்கும் போது யோசிச்சோம். 2 கப்பல்ஸ் உட்காந்துக்கலாம். ஆமாம், இங்கே 2 பேரும் அங்கே 2 பேரும் உட்காந்துக்கலாம். நம்ம ரெக்லைன் பண்ணி பார்ப்போம். கம்ஃபர்டபுளாக உட்காரணும்னா ஹாயாக உட்காந்துக்கலாம். இதான் ஃபுல் ரெக்லைன். இவ்வளோ இது வந்து இப்படி ஆகி நம்மளை ஐ மீன் ஸ்லீப் பொசிஷன் அந்த பொசிஷன் கூட்டு போவாது. இது நல்லா இப்படி சாஞ்சாப்பில் கவுச்சில் கால் நீட்டிட்டு உட்கார்ற மாதிரி கவுச்சு. இது ஆர்ம் ரெஸ்ட், நல்லா ரெஸ்ட் எடுத்து ஹாயாக படுத்துக்கலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். குட் நைட்லாம் இல்லை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரகு போடணுமே, அது இன்னும் ஒரு பெரிய வேலை. பண்ணுவோம், அது பண்ணுவோம். பேக் டு ரிட்ராக்ட் பொசிஷன். ஸோ நம்மளுக்கு 2 பட்டன் இருக்கு. ஒன்று ரெக்லைன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று ரிட்ராக்ட். இந்த இடமும் ரெக்லைன் ஆகும்போது கொஞ்சம் ஸ்லீப் பொசிஷன் மாதிரி நம்மளை கொண்டு போகுது. அண்ட் திஸ் இஸ் மூவபிள். ஸோ இது நாங்கள் வாங்கினது லிவிங் ஸ்பேசஸ்ங்கிற கடையில். இந்த கடையில் நிறைய ஃபர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இது எங்களுக்கு பிடிச்ச ஃபர்னிச்சர். இவங்க கடையில் என்ன ஷிப்பிங் ஃப்ரீ அண்ட் மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராடக்ட் அசம்பிள்டாக வந்தது. இது ரொம்பவே அட்வான்டேஜ். ரெக்லைன் எல்லாம் தெரியல, மற்ற கடையிலையும் அசம்பிள்டாக தான் இருக்கும். ரெக்லைனர் கொஞ்சம் டஃப்ல. ஸோ அந்த விஷயத்தில் ரொம்ப ஹாப்பி. பட் ஷிப்பிங் $200 $100 இருக்கும். இங்கே ஷிப்பிங் ஃப்ரீ. ஷிப்பிங்கும் ஃப்ரீ, கரெக்ட். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இதில் ஒரு ஆள் உட்காந்துக்கலாம் ஈஸியாக. ஆமாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசும்போது இப்படி உட்காருவாங்கல்ல,
இப்படி ஒரு ஆள் சூப்பரா உட்காரலாம். கேஷுவலா உட்கார்றதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். எடிட்டருக்கு வேலை வேண்டாம், நானே ஃபுல் ஆக்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து ரக் போடணும்னு சொன்னாங்க. ஸோ ரக் தான் போட போறோம். ஸோ இது வந்து 6x9, ரைட்? ஆல்மோஸ்ட் 7x10. ஆல்மோஸ்ட் 7க்கு 10 அந்த சைஸ். காஸ்ட்கோல இருந்து தான் வாங்கினோம், ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணோம். கடையில டீல் இருந்தது இதை விடையும் கொஞ்சம் பெரிய சைஸுக்கு, பட் அவைலபிள் இல்லை, இந்த டிசைன் அவைலபிளா இல்லை. ஸோ நம்ம வந்து ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம இதை ஓபன் பண்ணி இந்த இடத்துல போட்டுட்டு இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா நல்ல ரெடி. ஆரம்பிக்கலாமா? பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளே போடுறோம். அதில் என்ன பண்ணுறது? பேக் சைடு அழுக்காகாம இருக்கு. ஷவர் கேப் மாதிரி ஒன்று, ரக்கு கேப்பு. இது இந்த குக்கிங்ல ஷெஃப் சின்ன சின்ன கிச்சன்ல ஷெஃப்ஸ் போடுற மாதிரி இருக்கு இந்த கேப். கொஞ்ச நேரம் போட்டுக்கலாம், டிஃப்ரெண்ட் ஸ்டைல். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோஸ் எடுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. கல்யாண வீட்ல ரெட் கார்பெட் இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு. ஓகே, ரிவீல் டைம். ஓ நைஸ், சூப்பரா இருக்கு. கிரே. இந்த கான்செப்ட் வச்சீங்கன்னா நம்ம வந்து கிரே அண்ட் ப்ளூ டோன்ல தான் மோஸ்ட்லி இந்த வீட்ல நிறைய திங்ஸ் செட் பண்ணியிருக்கோம். ப்ளூ தான் மோஸ்ட்லி பார்ப்பீங்க. ப்ளூ எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்ச கலர். நாங்க வாங்கக்கூடாதுன்னு ஆன்லைன்ல பார்ப்போம், ஆனா கடைசியில எங்களுக்கு ப்ளூ தான் பிடிக்கும். ஸோ சாரி ஃபார் தட். இப்போ இதுல வந்து கிரே இருக்கு, ப்ளூ இருக்கு, ஒயிட் இருக்கு. மூணு மர்ஜ் ஆகுறோம் இந்த இடத்துல. மர்ஜ் ஆகுறோம். ஒயிட் எங்க வீட்டு வால் கலர், கிரே பிரியா உட்காந்துருக்க சோஃபா கலர், ப்ளூ எங்களோட ஃபேவரட் கலர். ஸோ இது மூணு மர்ஜ் ஆகி இங்க இப்படி வரும்போது அழகா இருக்கு. எனக்கு தோணுச்சு கடையில பார்க்கும்போது. நம்ம ஃபுல்லா வச்சு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ஏதாவது நம்ம வால் பெயிண்டிங் போடுறதுமே ஒரு மாதிரி சில்வர் அண்ட் ப்ளூ, இந்த மாதிரி அந்த தோலா படத்துல கார்த்திக் அந்த மாதிரி ஒன்று வாங்கி மாட்டி பார்ப்போம் நல்லா இருக்கான்னு. இந்த வாலுக்கு பின்னாடி மாட்டினா அதுவும் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸ்லோவாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், மாற்றிட்டே இருக்கோம். ஸோ இது ரக் சூப்பராக இருக்கு. நல்ல திக்னஸ் இருக்கு, 1 inch திக்னஸ் இருக்கு. கால் வச்சு பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் அப்படி ஃபோல்டடா தெரியுதுல்ல, இதெல்லாம் ஃபர்னிச்சர் கீழே வச்சு ஒரு 1 week நம்ம யூஸ் பண்ணோம்னா ஃபுல்லாக நார்மல் ஆயிடும். நல்லா இருக்கா சரியா? சூப்பரா இருக்கு, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இருக்கு. என்ன கப்பல் கவுந்துருச்சு? எஸ், நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. ரக்கு கொஞ்சம் கியூட்டா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரக்கு. ஆனா என்ன சைஸ் நம்ம கொஞ்சம் சின்னதாயிடுச்சு. நம்ம என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். இங்க நம்ம சானிடைசர் வச்சிருக்கோம் அந்த பாட்டில், அதான் எங்களோட அளவு. 8க்கு 13 அந்த சைஸ். இது வந்து 6க்கு 9, 6x9, 8x13 feet will be good அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால நாங்க அதை ஆர்டர் பண்ணி அதை போட்டு செட் பண்ணிட்டு இது ரிட்டர்ன் பண்ணிடலாம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இதே ரகுல 8x13 feet. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த வீடியோ இங்கே பாஸ் ஆகட்டும், அங்க கண்டினியூ ஆகும். ஆமா, அதை ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த லுக் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க இந்த ரக்கோட. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்படிதான் இருக்கும், சைஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பெருசாகும். ஜூம் இன். வேற இப்போ நம்ம ரக்கு சின்னதாக இருக்குங்கிறனால அந்த ஃபயர் பிளேஸை கவர் பண்ணுற மாதிரி கிரே சோஃபா வச்சுருக்கோம்.
பட் அந்த பெரிய ரக் வந்தப்புறம் இதை கொஞ்சம் வெளியே அது சானிடைசர் இருக்குல்ல அது வரைக்கும் வெளியே இழுத்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துட்டு ப்ளூவையும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கொண்டு வந்து செட் பண்ணி பார்க்கணும். புது ரக் ஆர்டர் பண்ணிவிட்டு ரக் வந்தோடனே போட்டுட்டு பார்க்கலாம். 3 days later. இதோ வந்துட்டேன். புது ரகோட வரேன்னு சொன்னேன்ல, ஸோ இதான் புது ரக் ஆர்டர் பண்ணது வந்தாச்சு. நம்ம பழைய ரக் இருக்குது, புது ரக். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் சோஃபாவையும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். லைக் நீங்கள் பார்த்தீங்கன்னா க்ரே சோஃபா இங்கேயும் ப்ளூ அங்கேயும் மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் ரக் போட்டாச்சு. இப்போ காஃபி டேபிள் அசெம்பிள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ காஃபி டேபிள் அசெம்பிளி ஈஸி தான். ஜஸ்ட்டு 4 லெக் அப்புறம் ஒரு ஷெல்ஃப் கீழே ரேக் அது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா டன். ஒருத்தர் உயிர் கொடுத்து வேலை பார்த்துட்ருக்காப்புல. ஸோ இப்போ பேஸ் ரெடி. இப்போ ஷெல்ஃப் மட்டும் போடணும். ஸோ அவங்களே அதில் மார்க்கிங் கொடுத்துருக்காங்க. எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அசெம்பிளி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஐக்கியாவில் வாங்கினாலே ரொம்ப டீட்டெயில்டாகவும் இருக்கும் ஃபர்னிச்சர்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்.